ओम तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात्। ओम गालिये च विद्महे शमशन्वासिनच धीमहि तन्नो गाली प्रचोदयात्। ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात्। ஜோதிட நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். அதாவது இந்த ஓணம் பம்பர் அப்படின்னு 25 கோடிக்கு லாட்டரி வெளியிட்டிருக்கு கேரள அரசு. அந்த லாட்டரியை நிறைய பேர் வாங்கி வச்சுருக்காங்க. குறிப்பாக நம்முடைய அன்பர்கள், நம்முடைய ஃபாலோவர்ஸ் நிறைய பேர், சாமி இது இந்த டிக்கெட் எனக்கு ராசியானதா, இந்த நம்பர் எனக்கு ராசியானதா, எனக்கு லாட்ரி யோகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லாட்ரியை வாங்கிட்டு அதுக்கு பிறகு அதை காமிச்சு என்கிட்ட கேட்குறாங்க. ஸோ லாட்டரி யோகம் ஒருவருக்கு எப்படி ஏற்படும், ஜாதகத்தில் அல்லது கைரேகையில் என்ன விதமான அமைப்பு இருந்தால் ஏற்படும் அப்படின்னு நம்முடைய ஃபாலோவர்ஸ், நம்முடைய அன்பர்கள் எல்லாருக்கும் சொல்லணுன்னு நான் பிரியப்படுறேன். இப்போது இந்த டிக்கெட்டை வாங்கியிருக்காரு அன்பர். ஒரு டிக்கெட் 500 ரூபான்னு இந்த நம்பர் கொடுத்துருக்காரு. அவருடைய மெயின் டவுட் என்னென்னா, அவருடைய ராசி துலாராசி. துலாராசியினுடைய அதிபதி சுக்கிரன். ஸோ ராசி அதிபதியினுடைய நியூமராலஜி நம்பருக்கு மேட்ச் பண்ணி லாட்டரி டிக்கெட் வாங்கணுமா, அல்லது லக்ன அதிபர், அவருடைய லக்னம் மேஷ லக்னம், மேஷ லக்னத்தின் அதிபர் செவ்வாய் பகவானுக்கு மேட்ச் பண்ணி அவருக்கு பிடித்தமான 9 நம்பருக்கு மேட்ச் பண்ணி லாட்டரி டிக்கெட் வாங்கணுமா? அதே போல் இதில் நம்பர்ஸும் இருக்குது, லெட்டர்ஸும் இருக்குது. அதாவது நம்பர் சில டிஜிட்டில் தந்திருக்காங்க, அதை கூட்டி பார்த்து சில கிரகத்தினுடைய ராசியான நம்பருக்கு அது மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். அது ஒரு வகை. ஓகே. பெரும்பான்மையான அன்பர்களுடைய டவுட் என்னென்னா, அதில் பிஆர், பிஎஸ், பிஐ இப்படி நம்பர்களும் கூட சேர்ந்துருக்கு இல்லைங்களா? அந்த எண் கூட லெட்டர்ஸும் கூட சேர்ந்துருக்குல்ல, அந்த லெட்டர்ஸுக்கும் நியூமராலஜி இருக்கா? அதனுடைய அடிப்படையில் அந்த லெட்டர்ஸையும் நாம் எண்களாக கருதணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கட்டாயம் எண்களாக கருதணும். உதாரணத்துக்கு இந்த படத்தில் காட்டியுள்ள இந்த லாட்டரி இப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கப்பட்ட லாட்டரி தான். இப்போ வரக்கூடிய 9ஆம் தேதி குழுக்களுக்கு இந்த லாட்டரிக்கும் வேல்யூ இருக்குது. இந்த 9 நம்பர் குழுக்களுக்குரிய டிக்கெட்டில் இதுவும் ஒன்று. சரி, இந்த லாட்ரி டிக்கெட்டில் நியூமராலஜி எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போது டிஜே 32 61 24 இதுதான் இந்த லாட்டரியோட நம்பர். இப்போ முதல்ல இந்த 6 டிஜிட்டை ஒன்றா கூட்டணும். 3 2 5 6 5 11 12 14 18. ஸோ இந்த நம்பரை மட்டும் கூட்டலாம் 18 வருது. இது செவ்வாய் பகவானுடைய நம்பர். இப்போ பெரும்பாலானவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, விருச்சிக ராசி என்பர்கள், மேஷராசி என்பர்கள் எல்லாருமே கூட்டுத்தொகையை பார்க்குறாங்க. 18 வருதா, 8 1 9, ஓகே, நம்ம ராசி அதிபதி நம்பர் 9, அதனால் இது கூட்டுத்தொகை 9 வருது, அதனால் இது நமக்கு அதிர்ஷ்ட நம்பர் அப்படி சொல்லிட்டு வாங்குறாங்க. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. காரணம், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற டிஜே அப்படின்ற அந்த லெட்டருக்கும் அந்த எழுத்துக்கும் நம்பர் இருக்குது. உதாரணத்துக்கு டிக்கு நியூமராலஜி படி 4ஆம் நம்பர் கொடுக்குறாங்க, ஜேக்கு நியூமராலஜி படி 1 நம்பர் கொடுக்குறாங்க. ஸோ 4 1 5. அதனால் இந்த டிஜே 32 61 24 அப்படின்ற டோட்டல் நியூமராலஜி வேல்யூவும் கூட்டினா என்ன வேல்யூ வருதோ அதுதான் இந்த லாட்டரி டிக்கெட்டினுடைய உண்மையான நம்பர். வெறும் 32 61 24 இந்த 6 டிஜிட் நம்பர் மட்டும் கூட்டி இது 9ஆம் நம்பர் வருது, நான் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம், விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம், என்னுடைய லக்னாதிபதி அல்லது ராசி அதிபதி செவ்வாய் பகவான் எனக்கு யோகத்தை தருவார் அப்படின்னு இந்த பாதி நம்பர் மட்டும் கூட்டி 9ஆம் நம்பர் வர மாதிரி வாங்கி, அதனால் மிகப்பெரிய அளவில் லக் ஏற்படாது, கட்டாயம் ஏற்படாது. அப்புறம் எப்படி தான் பார்க்குறது அப்படின்னா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற டிஜே, இந்த டிஜேன்னு மட்டும் இல்லை, டிஏ, டிபி, டிசி இப்படி எந்த ஆங்கில எழுத்து பக்கத்தில் வந்தாலும் அந்த ஆங்கில எழுத்துக்குரிய நியூமராலஜியை நாம் ஆட் பண்ணிக்கணும். அதனுடைய அடிப்படையில் இந்த 32 61 24 இதை கூட்டினா 18 வருது, டிக்கு 4, ஜேக்கு 1 5. ஸோ 18 5 ரெண்டுத்தையும் கூட்டணும். 18 5 கூட்டினா எவ்வளோ, 23.
ஸோ இந்த 23ஆம் நம்பர்ன்றது புதனுக்குரிய நம்பர். 23 ஒற்றைப்படியாக்குன்னா 5. 5ஆம் நம்பர்ன்றது புதன் பகவானுக்குரிய நம்பர். அந்த அன்பர்கள் என்ன நினச்சிருப்பாங்க, நம்ம மேஷ ராசி, விருச்சிக ராசி மேஷ ராசிக்கும் அதிபதி செவ்வாய் பகவான், அதனால் இந்த 9ஆம் நம்பர் வாங்கலான்னு அவங்க எடுத்திருப்பாங்க. ஆனால் அந்த ஆங்கில எழுத்துக்கள் டியும் ஜியும் சேர்த்தா அது 5ஆம் நம்பர் ஆகிடுது. 5ஆம் நம்பர்ன்றது செவ்வாய் பகவானுக்கு ஆகாத புதன் பகவானுடைய நம்பர். செவ்வாய்க்கு முதல் ஆப்போசிட் பிளானட் எதுன்னு பார்த்தீங்கன்னா புதன். சனீஸ்வர பகவானே 2ஆவதாக தான் ஆப்போசிட்டாக வருவார். முதல்ல செவ்வாய்க்கு பிடிக்காத ஒரு பகை கிரகம் அப்படின்னா நியூமராலஜி படி புதன் தான். ஸோ செவ்வாயை ராசியாக கொண்டவங்க புதன் பகவானுக்குரிய நம்பர் எடுத்து எப்படி லக்கி ஆகும்? அதனால் நீங்கள் இனிமேல் லாட்டரி டிக்கெட் வாங்கினீங்கன்னா வெறும் நம்பர் மட்டும் கூட்டாமல் பக்கத்தில் இருக்கிற டிஜே, டிபி, டிஏ அப்படின்ற அந்த ஆங்கில எழுத்துக்களுக்கும் நீங்கள் வேல்யூ கண்டுபிடிச்சி அதனோடு கூட்டி பார்த்து இது நமது ராசிக்கு ஒத்து வருமா ஒத்து வராதா அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஸோ இந்த டிக்கெட்டினுடைய உண்மையான நியூமராலஜி வேல்யூ 5. டோட்டலாக கூட்டி 23 வருது. அதை ஒற்றைப்படையாக்குனா 5 வருது. 5ஆம் நம்பர்ன்றது புதன் பகவானுக்குரிய நம்பர். அதனால் மிதுன ராசிக்காரங்க அல்லது கன்னி ராசிக்காரங்க இதில் டிக்கெட் எடுத்தால் முதல் தரமான ராஜயோகம். அதாவது மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் ராசி அதிபதி புதன் பகவான் அப்படின்றதனுடைய அடிப்படையில் இந்த 5ஆம் நம்பர் எடுத்தால் மிகப்பெரிய யோகம் கட்டாயம் ஏற்படும். அதே போல் சுக்கிரனுடைய துளாராசியை சேர்ந்தவங்க மற்றும் ரிஷபராசியை சேர்ந்தவங்களும் இந்த டிக்கெட்டை எடுக்கலாம். ஏன்னா புதன் சுக்கிரனின் நட்பு கிரகம் அப்படின்றதால துளாராசிக்காரங்களுக்கும் இந்த நம்பர் ஒர்க் அவுட் ஆகும், ரிஷபராசிக்காரங்களுக்கும் இந்த நம்பர் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அதே போல் மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் இது ஒர்க் அவுட் ஆகும். முதல் தரமான ராஜயோகம்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு, மிதுன ராசிக்காரங்களுக்கு. 2வது தரமான ராஜயோகம்னா ரிஷபராசிக்காரங்க, துளாராசிக்காரங்க. 3ஆம் தரமான ராஜயோகம்னா கும்பராசிக்காரங்க, மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 5ஆம் நம்பர் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும். சரி, நியூமராலஜி மட்டும் இருந்தால் அதிர்ஷ்டம் அடிச்சிருமா? ஏதோ சின்ன சின்ன அமௌண்ட் வேணால் அடிக்கும். அப்புறம் யாருக்கு ஃபுல்லாக அடிக்கும்? பெரிய அதிர்ஷ்டம் யாருக்கு? உங்களுடைய ஜாதகப்படி என்ன தசாபுத்தி நடக்குது அப்படின்றத வச்சு தான். ஒருத்தவங்களுக்கு பெரிய லக்கியான ஜாதகமாக இருக்கும். ஆனால் அவங்க 50 வயசுக்கு தான் கோடீஸ்வரர் ஆகணும் அப்படின்றது விதி இருக்கும். அவங்க 45 வயசு வரைக்கும், ஏன் 49 வயசு வரைக்கும் 10,000 டைம் டிக்கெட் எடுத்தாலும் அது அதிர்ஷ்டத்தை அள்ளி தராது. அந்த டிக்கெட்டுக்கு பரிசு கிடச்சிருக்காது. அதுவே 50வது வயசில் அவருக்கு ஒரு நல்ல சுக்கிரதசை ஸ்டார்ட் ஆகுது அல்லது சுக்கிரதசையில் சூரிய புத்தி ஸ்டார்ட் ஆகுது. அந்த டைமில் அவர் எடுத்தார்னா மிகப்பெரிய ராஜயோகத்தை அவர் அடைவார். அதாவது ஒருத்தர் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா கட்டாயம் ஒரு யோகம் இருக்கும். ஆனால் அதுக்காக 35 வயசுலேயே 40 வயசுலேயே போயிட்டு சிஎம் சீட்டில் போய் உட்காரணும் அப்படின்னா முடியுமா? அந்த தசாபுத்தி வரும்போது அது 45லேயோ 50லேயோ எந்த காலகட்டத்தில் வருதோ அந்த காலகட்டத்தில் அந்த பதவி உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நல்ல தசாபுத்தி அந்தரம் ஜாதகப்படி வரும்போது தான் அந்த மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய லாட்ரி யோகம் அது 25 கோடிக்கு அடிக்கும். லாட்ரி யோகம் வேணும்னா ஒருவருடைய லக்னத்துக்கு 2ஆம் வீட்டின் அதிபதி தனாதிபதி உச்சம் பெற்றிருக்கணும். லாபாதிபதி 11ஆம் வீட்டின் அதிபதி உச்சம் பெற்றிருக்கணும். அதே போல் லாபாதிபதியை குரு பார்க்கணும். அல்லது குருவு கேதுவும் சேர்ந்து கேளை யோகத்தில் இருக்கணும். அல்லது ஒருவருடைய ஜாதகத்தில் அதிகப்படியான கிரகங்கள் 11ஆம் வீடுன்ற லாபஸ்தானத்தில் இருந்தாலும், அதாவது இப்போ 1ஆம் வீடு 2ஆம் வீடு 3ஆம் வீடு இதெல்லாம் ஒரு கிரகம் இருக்குது, இல்லை கிரகமே இல்லை, அதை பற்றி கவலை இல்லை. 11ஆம் வீட்டில் 3 கிரகம் இருக்குது. அதாவது லாபாதிபதி ஆட்சியாக இருக்கார். அதனோட குரு, சனீஸ்வரன், கேது அல்லது ராகு அல்லது புதன், சுக்கிரன், இப்படி 3க்கும் மேற்பட்ட கிரகங்கள் ஒன்று கூடி லாப வீட்டில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கட்டாயம் அவங்களுக்கு மிகப்பெரிய லாபம் ஏற்படும். ரேஸ், லாட்ரி, ஷேர் மார்க்கெட், ஜாக்பாட் யோகம் அவங்களுக்கு ஏற்படும். ஸோ நியூமராலஜி அடிப்படையில் எப்படி இந்த நம்பரை கூட்டுறது, அது உங்களோட ராசிக்கு அதிபதியோடு தான் மேட்ச் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த்து கூட நீங்கள் மேட்ச் பண்ண தேவையில்லை. உங்களது ராசி அதிபதி என்னவோ அந்த ராசி அதிபதிக்கு அந்த நம்பர் மேட்ச் ஆனால் கட்டாயம் அது ஒர்க் அவுட் ஆகுது. ப்ராக்டிக்கலாக நம்ம இதை பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண நண்பர்களே.